சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கொடுத்த ரட்சிப்புக்காக, அபிஷேகத்துக்காக, அழைப்புக்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 ராஜா, துதிக்கிறோம். அப்பா உங்களுடைய கரங்களே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, வந்திருக்கிற ஒருவருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வரவும், உங்களை துதிக்கும், ஆராதிக்கும், உங்களுடைய வார்த்தைகளை கேட்கவும் இது எங்களுக்கு கிருபை செய்ததுக்கு அப்படினாலே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாள்தோறும் எங்களை ஏந்தி சுமந்து அனுபவிக்கிற தேவன், எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர், கவலைகளை மாற்றுகிறவர், எங்களுக்கு பலன் தருகிறவர், சுகம் தருகிறவர், எங்களை நடத்துகிறவர், எங்களோடு கூட இருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம். நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் தேவன் பெரியவர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரதர் ஜஸ்டின் முன்னாடி வருவாங்க, வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எங்களை வழி நடத்துறீங்கப்பா, எங்களை தாங்குனீங்கப்பா, நீங்க கூட இருந்தீங்கப்பா. கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா உங்க சமூகத்துல வந்திருக்கிறப்பா, உங்க பிள்ளைகளப்பா, எங்கள் குறைவுகள், எங்கள் மீறுதல் எல்லாம் மன்னித்து நீங்க இறக்கம் செய்யுங்கதப்பா. இந்த ஆராதனை ஒவ்வொரு பதிலப்பா நீங்க இடைபடுங்கதப்பா. பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும் இந்த வேளையிலப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனேப்பா. வந்தது நல்லது என்று சொல்லி ஆசீர்வாதமா நாங்க திரும்பி போக கிருபை செய்யுங்கதப்பா. பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனேப்பா. ஆராதனை எங்கள் கருத்துல தருங்க, நீங்க இடைபடுங்க தகப்பனேப்பா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொரு பகுதியிலும் பிரசன்னம் இறக்கட்டும், எல்லாமே இறங்கட்டும் தகப்பனேப்பா. இறக்கம் செய்யுங்க தகப்பனே. இறங்கப்பா, இறங்க தகப்பனேப்பா. இடைபடுங்க. ஒவ்வொரு மேலும் உங்கள் பிரசன்னம் இறங்கட்டப்பா, வல்லமை இறங்கட்டும் தகப்பனேப்பா. அப்பா பரிசுத்தாவின் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் தகப்பனே. நீங்க இடைபடுங்க தகப்பனேப்பா. இறக்கம் செய்யுங்க தகப்பனேப்பா. தாழ்த்தி உங்க கருத்துல தருகிறோம், பொறுப்பேற்றுக் கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். நம் தேவன் நல்லவர். இந்த சபை ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் இந்த சபையை பாதுகாத்தவர் அவர்தான். ஆமென். வழி நடத்தினவர் அவர்தான், கூட இருந்தவர் அவர்தான். ஏனென்றால் சபையை கட்டுகிறவர் அவர். தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த இந்த சபை. ஹல்லேலூயா ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர் வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம் என்று சொல்லி நாம் அவரை பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Namaskar.
ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இதை விட நன்றி உமக்கு தானே என்று சொல்லி நான் பாடுவோம்.
தெரிந்து கொண்டவரே, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகேயுவுக்கு ஆண்டவரை பார்க்கணும்னு ஒரு ஆசை. மரத்தில் ஏறி ஆண்டவர் பார்க்கணும்னு நின்றுட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் மரத்துக்கு கீழே வந்து சீக்கிரமாய் இறங்கி வா சகேயுவே, இன்றைக்கு நான் உன் வீட்டுல. ஆண்டவரை தெரியும். நம்ம அடிக்கடி இங்க சொல்லும் போது, தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலும் சொல்லும் போது, மலைமலையா ஜனங்கள் போயிட்டு இருக்காங்க. எதற்காக? நிம்மதி தேடி போயிட்டு இருக்காங்க. இயேசுவை பார்க்கணும் எத்தனையோ பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மை தேடி வந்தவர் ஆண்டவர். ஜனங்கள் வந்து சகேயுவை யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. சகேயனால் அவன் யாரு? கொள்ளைக்காரனை போல இருந்தவன். அவனை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் மக்களை போல ஆண்டவர் சகேயுவை தேடி வந்தார். அது மாத்திரம் அல்ல, உன் வீட்டில நான் இன்னைக்கு தங்கணும் அப்படின்னு சொன்னார். அதை போல நம்மை தேடி வந்த ஆண்டவர். ஒருவேளை மக்கள் நம்மை நிராகரிக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை நிராகரிக்கிறவர் அல்ல. நம்மை தேடி வந்து நம்மை பேர் சொல்லி அழைக்கிறவர். நம்ம எப்ப தெரிந்து கொண்டாரா ஆண்டவர்? தாயின் கருவிலை தெரிந்து கொண்டார். அப்புறம் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா, before the foundations of the world in Christ Jesus he has chosen us. உலக இதெல்லாம் நம்மளால ஜீர்ணிக்கோ விளங்கிக்கொள்ளவோ முடியாது. பவுல் அடிக்கடி ஒரு பார்வை, அறிவு கிட்டாத அந்த காரியம் என்று சொல்லிவிடுவார். அப்படி போல before the foundations of the world கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்தியாவுல உலகம் எல்லாம் ஆண்டவரை அறியாம இருக்காங்க. உண்மையான தெய்வத்தை தேடிட்டு இருக்காங்க. தெய்வம் இல்லாதவங்களை தொழுதுட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும்படிக்கு உலகத்தோடு முன்னாடி அழைச்சாங்க, தெரிந்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. இதனுடைய காரியங்கள் எல்லாம் நம்மளால விளக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய அன்பு, அவருடைய கிருபை, நம்ம மேல அவர் வைத்திருக்கிற இரக்கம். ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்மை கண்டது. சகேயை தேடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருந்தார். நான் இன்னைக்கு சகை வீட்டுல தங்கணும். பிதாவானவர் சொன்னாரோ, என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யணும். அதே போல அன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து நீங்க அவங்க வீட்டுல, அப்படி போல நம்ம வீட்டுல நம்மை காண்கிற தேவன். நம்மளால எழுந்து நிற்போம். தேவனுடைய அழகான கண்கள் நம்மை காண்கிறது. அதனால முடிஞ்சது அப்படின்னு நினைச்சது நமக்கு ஒரு வாழ்க்கை ஆனந்தம். இனி வாழ்வே இல்லை அப்படின்னு நினைத்த போது அவருடைய கண்கள் நம்மை கண்டதினால நமக்கு ஒரு வாழ்வு வந்தது என்று சொல்லி நாம் பாடும். அழகான கண்கள் என்னை கண்டதாலே
அப்பா உம்முடைய அழகான கட்டளங்களை கண்டதினால் முடிந்தது, இவன் முடிந்தான் அவ்வளவுதான் என்று நினைத்த போது, இவள் முடிந்தால் அவ்வளவுதான், ஒரு கதை முடிந்தது ஜனங்கள் பேசின பொழுது, எங்களை உயர்த்தி வைத்த தேவன் அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. பிசாசை அழித்து விட வேண்டும், இவருடைய பேரை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி விரோதமாய் செயல்பட்டு போதெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. மோசே எகிப்திலிருந்து துரத்தி விட்ட போது சரித்திரத்தின்படி அவனோட பேர் முதலாக அழிக்கப்பட்டது. எல்லா புஸ்தகங்களிலும் எல்லா இடத்துலயும் மோசேனுடைய பேர் அழிச்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. ஆனால் அந்த மோசையை ஆண்டவருடைய எகிப்துக்கு கொண்டு அது மாத்திரமல்ல, தன் ஜனங்களை விடுதலையாக்கினார். ஓங்கிய புயத்தினால பலத்த கரத்தினால தேவன் அவர்களை மீட்டுக் கொண்டார், அவர்களை வழிநடத்தினார், ரட்சித்தார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்க சாப்டர் க்ளோஸ் அப்படின்னாங்களோ அங்கேயே ஆண்டவர் நம்முடைய தேவன் மேல வைராக்கி மாற்றியார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். உங்க நாமம் உயரணும் என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பாடுவோம் ஹல்லேலூயா, உங்க நாமம்
மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தும் போது மலைகள் வெள்ளை போல கரைகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நாம் உயர்த்தும் போது மலைகள் வெள்ளை போல கரைகிறதுக்காய் ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் நம்முடைய தேவன் அதை விட பெரியவராயிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் நம்முடைய தேவன் அதை விட பெரியவராயிருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் நம்முடைய தேவன் அதை விட பெரியவராயிருக்கிறார். அவரை உயர்த்தும் போது அவைகளெல்லாம் கரைந்து போகும். ஓ உலகத்தில் இருக்கிறவன் எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். ஓ யோராவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவர் எங்களுக்கு உள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்முடைய பாதங்களிலே விழுந்து நாம் உம்மை பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று நீங்க சொன்னீங்க. இந்த காலவேளையில் உம்மை அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. அப்படி இருக்கும்போது 136ஆம் சங்கீதத்தை எடுக்கிறோம். சிஸ்டர் ஷர்மிளா மாறி மாறி வாசிப்போம். 136ஆம் சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்விலே நம்ம நினைக்கிறோம். ஆமென். எல்லாரும் மறந்துட்டாங்களா? அவன் மறக்காதவன், மறவாமல் நினைக்கிறவன். நம்ம கீழே வாழ்க்கையோட கீழே இருக்கும்போது நம்மை நினைத்து நம்மை தூக்கி விடுகிறது, உயர்த்துகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறந்த நாள், கல்யாண நாள்,
ஸ்பர்ஜன் பிறந்த நாள் 28. சிஸ்டர் எந்த சிஸ்டர்? பிரதர் ரவி அவர்கள் ஸ்பர்ஜன் ஷர்மிளா. Lord, we bless Spurgeon that he will be a child of God and great things will be accomplished in and through his life. Lord, we wish him a very happy, blessed birthday and may God bless him this 28 days to come and years ahead. We ask this in Jesus' name. Amen. இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். அல்லேலூயா. இந்த சபை ஆரம்பித்ததை குறித்து அவர்கள் வந்து காரியங்கள் சொல்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இந்த 14வது ஆனிவர்சரியை கொண்டாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் திருச்சபையின் 14வது ஆண்டு விழாவுக்காக வாழ்த்துகள் சொல்லுகிறேன். கடந்த 14 ஆண்டுகளாக இந்த திருச்சபை தம் கிருபையால் தாங்கி நடத்தி பலர் வாழ்க்கையில் ஒளியேற்றிய தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த சபைக்கு செய்த நன்மைகளுக்கும் பெரிய காரியங்களுக்கும் எண்ணிலடங்காத ஸ்தோத்திரங்களை செலுத்த முடியும். சபை வளர்ந்து பெருகவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவும் ஆண்டவர் கிருபை செய்தார். என்னாகமம் 6:24 கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். 14வது ஆண்டு விழாவை காண செய்த தேவனுக்கே நன்றி. சங்கீதம் 126 கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், அதனால் நாம் மகிழ்ந்திருப்போம். இந்த சபையானது 2012வது ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. ஜூலை 27 நாங்கள் ஊருக்கு லீவில் போயிருந்தோம். அந்த சமயத்தில் ஒரு ஊழியக்காரரை ஃபஸ்ட் அலெக்ஸுடைய கோபிரதர் ஜெமியுடைய சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் எட்வின் ஒரு ஊழியக்காரரை கேரளாவிலிருந்து வந்தார். ஸ்பெஷல் மீட்டிங்க்கு வந்தவரை வீட்டுக்கு கூட்டி கொண்டு வந்தார். அப்பொழுது அவரோடு கூட நாங்கள் லஞ்ச் அருந்தி விட்டு திரும்ப போகும் பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொன்னார், அங்கிள், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்று சொல்லி, அப்போ அவர் நல்ல ஜெபித்து விட்டு அபிஷேகத்திலே நிறைந்து ஜெபித்து விட்டு ஒரு தீர்க்கதரிசன தரிசனமாக சொன்னார், அங்கிள் உங்களுக்கு ஆவியானவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்று சொல்லி. அது அவர் நீங்கள் திரும்ப துபாய்க்கு போகும்போது ஒரு ஊழியம் உங்களுக்காக எல்லா செட்டப்பும் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜெபத்தோடு அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் 26 வயசு ஊழியக்காரர் தான், யங் மேன், அவர் அப்படி சொன்னார், நீங்கள் எல்லாம் ஆயத்தமாகி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், நீங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு அதை ஆரம்பிங்க, நான் ஒரு அப்போஸ்தலிக் அப்படிங்கிற வார்த்தையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லி ஜெபித்து விட்டு அவர் கடந்து போய்விட்டார். அந்த சமயத்தில் நாங்கள் திரும்பி வந்துவிட்டு அதற்காக ஒரு மாதம் ஜெபித்து விட்டு, ஆண்டவரே, அது ஒரு ஜூலை மாதம் நாங்கள் ஜெபித்து விட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் ஃபஸ்ட் ஸ்டீஃபனுடைய 27th டே தான் பர்த்டே. இது ஒரு ஞாபகார்த்தமான நாளாக இருக்கிறதுனால அந்த நாளிலே துவங்கத்தக்கதான ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டு எலியாஸை கான்டாக்ட் பண்ணி அவர் தலைமையின் கீழ் இடங்கள் இருக்குன்னு என்று சொல்லப்பட்டதுனாலே அவரிடத்துல போனோம். முதல்ல போனப்போ அவர் இல்லை. நீங்கள் போயிட்டு திரும்ப ஒரு மாதம் கழித்து அவரே எங்களை கூப்பிட்டு போன பொழுது இடம் இருக்கிறது, சமா ரெசிடென்ஸில் ஒரு இடம் இருக்கிறது, நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் அப்போஸ்தலிக் சபையின் கீழ் வர்றீங்கன்னா உங்களுக்கு 1 year ரெண்ட் பே பண்ண வேண்டாம், நீங்கள் ஆராதனை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நாங்கள் சொன்னோம் ஓகேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உடனே இந்த வாரத்தில் 27th
இந்த தேதியிலானே நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா நாங்கள் ஜெபித்து போன வண்ணமாகவே ஆண்டவர் இந்த ஜூலை 27 அவருடைய பிறந்த நாள் என்று இந்த சபையை ஆரம்பிக்க கர்த்தர் செய்தார். கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, நம்மோடு கூட அநேகர் இருந்தார்கள். பலர் போனாலும் கூட அவர்கள் எல்லாம் இருக்கிற இடங்களிலே ஆவிக்குரிய நிலைமையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மோடு கூட இருந்த அநேக குடும்பங்கள் ஆஸ்திரேலியாவில், அயர்லாண்டில், யூகேயில், யுஎஸ்ஏல இப்படி பல இடங்களிலே குடும்பங்கள் சென்று அவர்கள் தொடர்ந்து அந்தந்த இடங்களிலே நல்ல ஆவிக்குரிய சபைகளிலே பங்கு பெற்று ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேகரை பயிற்றுவித்த அந்த சபை அநேகரை மென்டர் பண்ணாங்க. அதனுடைய பலனை இந்த நாட்களிலே காண முடிகிறது. கர்த்தர் மட்டும் இந்த சபையை வளர்த்து வந்தார். தொடர்ந்து இந்த சபை வளரவும் பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிற பாஸ்டர் அலெக்ஸையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து நாம் இந்த சபையை தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும் கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்துவாராக. இப்பொழுது அநேகர் கடந்து போனாலும் ஆண்டவர் ஒரு கூட்டம் ஜனத்தை இந்த இடத்திலே வைத்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சபையிலே ஒருமனப்பட்டு இம்மட்டும் செய்து வந்திருக்கிற எல்லா காரியத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவர் தந்திருக்கிற கிருபை வரங்களை உபயோகப்படுத்தி அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படிக்காக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மோடு ஒருமித்து இந்த சபையை கட்டத்தக்கதாக சபையார் அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Oh
இது கான்செப்ட் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தது. பாஸ்டர் புல்பீட்லேருந்து கீழே இறங்கி போயிட்டாரு. மெசேஜ் கொடுத்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. விசுவாசிகள் அவங்களுக்குள்ளாக என்ன பேசுறாங்க, எப்படி அவங்களுடைய வாழ்க்கை லெவல் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் லெவல் இருக்கு அப்படின்றத பொறுத்து கருத்துக்கள். இதை நீங்க உன்னிப்பா கவனிக்கும்படியாக, ஒவ்வொரு கேரக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கும்படியாக நான் ரெக்வெஸ்ட் பண்றேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. மணி கேட்டியாம்மா, இன்னைக்கு இந்த மெசேஜ் எனக்கான மெசேஜ் மாதிரி இருந்துச்சுமா. ஏன்னா நானும் பைபிள் படிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். 3 நாள் படிப்பேன், 3ஆவது தானே அது வேற ஒரு காரியங்களாம் மாறி போயிடுமா. ஆமா பைபிள் ரீட் பண்றேன்னு சொல்லி 6 மாசம் ஆல்ரெடி கடந்து போயிடுச்சு. இனி நீங்க பைபிள் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் 3 டேஸ்லயே ஸ்டக் ஆக போகுது. வேணா பாருங்க. என்னம்மா அப்படி சொல்லிட்டேன்? பாருமா, நான் அடுத்த வாரத்துல ஃபுல் பைபிள் முடிச்சு காட்டுறேம்மா. நெக்ஸ்ட் வீக்னு சொல்லி நெக்ஸ்ட் இயர் வர போகுது. வேணா பாருங்களேன். இன்னைக்கு யாராவது பிரியாவை கவனிச்சிங்களா? ரொம்ப ஓவரா மேக்கப் போட்டுட்டு வந்தா இல்ல? அவ லிப்ஸ்டிக் ஒரு கலரு எப்படி பண்ணிட்டு வந்திருக்கா. ரொம்ப அழகுன்னு தான் மனசுல நினைச்சிருக்கா போல. எப்படி அதை பாக்குறதுக்கு ஒரு கண்ணாடியை பார்த்திருந்தா கூட இப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். என்ன ஷீபாக்கா, நீங்களே 24 மணிக்கூர் கண்ணாடி முன்னாடி மேக்கப் பண்ணிட்டு பிரியா சிஸ்டர் போய் கமெண்ட் பண்றீங்க. ஏன் மோனிஷா, அது வேற இது வேற. நான் பாரு நேச்சுரலாவே இயற்கை பியூட்டி என்ன கொஞ்சமா டச் பண்ணிடுறேன், ஒரு லிப்ஸ்டிக் போட்டுட்டேன், அவ்வளவுதான். ஆனா அவ அப்படியே எடுத்து வச்சிருக்கா. ஐஷிபா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம சர்ச்சு குரூப்ல பாதி பேர் இப்படிதான் இருக்காங்க. நம்ம வெஸ்லிய பாரு, எப்ப பார்த்தாலும் மொபைல் கைமா வாட்ஸ்அப்பா தான் பிஸியா இருக்கிறான். ஆமா, ஏதோ பேசிட்டு இருக்கீங்க தெரியுது. யாரை பத்தி பேசுறீங்க? ஆமா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். பாஸ்டர் மெசேஜ் பண்ணும்போதும் பிரேயர் பண்ணும்போதும் நீ மெசேஜ்ல வாட்ஸ்அப்ல யார்கிட்ட தான் அவ்வளவு பிஸியா இருக்கிறா. ஆமா, நானும் கவனிச்சேன். பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நான் ஆமா டைப் பண்ணல, கமெண்ட் அப்பதான் போட்டேன். அது ஒரு அதுவும் பிரேயர் தானே. ஏய் டியூட், எல்லாரும் வாங்க நம்ம ஒரு ரீல் எடுக்கலாம். இன்னைக்கு வேற 14வது வருஷம் சர்ச் ஆனிவர்சரியில எல்லாம் போட்டு இன்ஸ்டாகிராம்ல நம்ம டேக் பண்ணலாமா? எல்லாம் ஸ்மைல் பண்ணுங்க, எல்லாம் போஸ்ட் கொடுங்க. சுவாதி, நீ ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்குள்ள எத்தனை டைம் போஸ்ட் மாத்துறா? நீ போஸ்ட் எடுக்கிற டைம்ல ஒரு ப்ரேயர் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்குமே. அக்கா, இது கூட ஒரு விதமான, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ரீல் எடுத்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்றேன். அதை பாக்குற எத்தனை ஜனங்க ரசிக்கப்படுவாங்கல்ல. அடப்பாவி, இதெல்லாம் ஒரு ரீல்ஸா? மினிஸ்ட்ரியா இல்ல? இது கூட ஒரு விதமான ஊழியம் தான் அக்கா. மோனிஷாவை பாத்தியா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவன் ஒண்ணு சொல்லிதான் பெரிய இருக்கிறா. அவ கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பத்தி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி தான் சர்ச்சே சொல்லுது. ஃபேஷன் ஷோக்கு வர்றது மாதிரி ஒரே கலர் ட்ரெஸ், அதுக்கேற்ற சப்பல், அதுக்கேற்ற கம்மல். சர்ச்சுக்கு வரீங்களா இல்ல ஃபேஷன் ஷோக்கு தான் வரீங்களான்னு தெரியல. அடப்பாவி, என்ன போய் ஃபேஷன் அடிக்ட்னு சொல்றா? என்ன பத்தி சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் இந்த சபையில சீனியர் விசுவாசி தெரியுமா? 14 வருஷம் சர்ச்சுக்கு வந்து இருக்கிறேன். உனக்கு யார் இப்படி சொல்லி கொடுத்தாங்க? ஷீபாக்கா தான் சொன்னாங்க. சிஸ்டர், நான் தப்பா எதுவும் சொல்லல. ஐ திங்க் நான் காட்டு பிரதர்ட்ட ஏதாச்சும் பேசும்போது சொன்னேன்னு நினைக்கிறேன். ஷீபா, நான் வெஸ்லியோட சும்மா தமாஸ்க்கு தான் பேசிட்டு இருந்தான். அவன் இதை சீரியஸ் ஆகிட்டானே. நான் சும்மா ஜாலியா அதான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தான் போட்டேன். சீக்கிரட்டமே சொல்ல முடியாதா? ஏய், என்னது இது? ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கே. அப்படியா? என்ன மெசேஜ்? குரூப்ல ஏதோ மெசேஜ் போட்டிருக்காங்க. என்ன மெசேஜ்? ரீட் பண்ணு. ஜோஷ்வா அண்ணா தான். ஐயோ, நான் தான்மா போட்டேன். என் ஒய்ஃப் கிட்ட மெசேஜ் போடுற மாதிரி எல்லாரும் குரூப்ல போட்டேன். நான் அது என்ன போட்டுட்டீங்க? ரீட் பண்ணுங்க. பாருங்க, அதை ரீட் பண்ணுப்பா. நம்ம ஷீபா சிஸ்டர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் மேக்கப் லிப்ஸ்டிக் போட்டுட்டு பாருங்க, எப்ப பார்த்தாலும் மேக்கப்போட இருக்காங்க. நம்ம சுவாதி சிஸ்டர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் முகமா இருக்கும் மாதிரி கட்சி வந்து இப்ப கூட பாருங்க ரீல்ஸா போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜீஜாக்கா பாருங்க, எப்ப பார்த்தாலும் பிராண்டு மேட்சிங்கா ட்ரெஸ் போடுறாங்க. மேட்சிங் எப்ப பார்த்தாலும் பிராண்டாவே இருக்காங்க. நம்ம காட்டுறது பாருங்க, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு டஸ்ட்பின் மாதிரி சாப்பிட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் வெஸ்லி பாருங்க, பொண்டாட்டி கூட பேசுவாங்க, போனையே பொண்டாட்டி நினைச்சு இவ்வளவு போன் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம மோனிஷா சிஸ்டர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டுட்டே இருக்காங்க. வெயிட், நம்ம எல்லாருமே மத்தவங்கள பத்தி தான் குறை சொல்லிட்டே இருக்கோம். வெளியே தான் நல்ல பிரேயர் வாரியர்ஸ், பேக்ல பார்த்தா மத்தவங்கள குத்த சொல்றதுலயே ஆளுக்கு முந்திக்கிறோம்.
என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களை ரொம்ப விசுவாசியும் நினைச்சேன், எங்களை போய் இப்படி போட்டு மெசேஜ்ல போட்டுட்டீங்களே, ச்சே வெக்கமா இருக்கு. ஜோஷுவா, என்ன பார்த்து ஃபுட் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நானே ஃபுட் சாப்பிட்டா உடம்பு போட்டுன்னு சொல்லி தான் சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். என்ன போய் நான் மொபைல் கூட குடும்பம் நடத்துறேன்னு சொல்றீங்களே, என்ன பிரதர் இது? அண்ணா என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்களேண்ணா, நீங்க மட்டும் என்ன நான் பைபிள் ஸ்டடிக்கு வரேன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு தானே இருக்கீங்கண்ணா, என்ன மட்டும் சொல்றீங்க இப்படி எல்லாம்? ஜாஷ்வா பிரதர் என்ன போய் ஃபேஷன் அடிக்டட்னு சொல்லிட்டீங்களே, நீங்க இப்படி சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பார்த்து கோபக்காரின்னு சொல்லிட்டீங்களே. என்னாச்சு? ஆராதனை முடிஞ்சாச்சு, யாரும் போக மாட்டேங்கிறீங்க, இங்க இருக்கீங்க, ஏன் முகம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒருத்தர் பார்த்து பேசிட்டே இருந்தோம். நாங்க வெளியே தான் நல்ல பிரேயர் வாரியர் மாதிரி இருக்கோம், பின்னாடி பார்த்தா மற்றவங்கள குறை சொல்றதுல முந்திட்டே இருக்கோம் பாஸ்டர். நான் கூட என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப கோபப்படுறேன், எல்லாரும் பத்தியும் எரிச்சல் அடைகிறேன், இதனாலே நான் சமாதானத்தை இழந்து போயிட்டேன். சமாதானம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் பாஸ்டர், வழி சொல்லுங்களேன். ஆமா பாஸ்டர், நான் கூட எப்ப பார்த்தாலும் மேக்கப்பும் கையுமா இருக்கிறேன். என் வெளி தோற்றத்தை அலங்கரிக்கணும்னு நான் நினைக்கிறேன், என் உள்ளார இருதயத்தை எப்படி அலங்கரிக்கிறதுன்னு உள்ளதை நான் மறந்துட்டேன். ரொம்ப ஒரு கில்ட்டியா இருக்கு, எப்ப பார்த்தாலும் மற்றவங்களை குட்டியும் சொல்லிட்டே இருக்கிறேன். ஆமா பாஸ்டர், நாளைக்கு காலையில் என்ன சாப்பிடணும், நாளைக்கு மதியம் என்ன சாப்பிடணும்னு சொல்லி, நாளைக்கு நைட் என்ன சாப்பிடணும்னு சொல்லி இன்னைக்கே நான் யோசிக்கிறேன். ஆனால் பைபிள் 3 நேரம் படிக்கிறதே இல்லை பாஸ்டர். எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர். நானும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உடனே ஃபோனை தான் எடுத்து பார்க்குறேன். எனக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியல, எனக்கு ஒரு வழியை சொல்லுங்க பாஸ்டர். பாஸ்டர் நான் கூட மொபைலுக்கு சார்ஜ் பண்ணாமல் இருக்கிறதே இல்லை, ஆனால் என்னுடைய லைஃப்ல என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை நான் சார்ஜே பண்ணல பாஸ்டர், இன்னும் 0%லேயே தான் இருக்கேன். பாஸ்டர் நான் கூட இது வரைக்கும் பிராண்டை யூஸ் பண்ணுறது தான் ஃபேஷன் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனால் உண்மையான பிராண்ட் யூஸ் பண்ணுறது ஜீசஸ் தான். ஆவியின் கலையில வெளிப்படுத்துறது தான் உண்மையான பிராண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக என்னோட மனதிருப்திற்காக ப்ரே பண்ணுறேன் மாஸ்டர். நானும் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை பற்றியே குறை சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க, என் கண்ணில் எவ்வளோ பெரிய ரத்தத்தை படிஞ்சிட்டு இருக்கு, ஆனால் நான் வெஸ்லி கண்ணில் இருக்கு தூசத்தை படிக்க போகிறேன் பாஸ்டர். நானும் பைபிள் படிக்கணும் ரொம்ப வாந்தியோட இருக்கேன், ஆனால் நான் முடியல பாஸ்டர். எனக்காக கொஞ்சம் டவுன் பண்ணுங்க பாஸ்டர். சரி, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் வந்திருக்க ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்குள்ள குற்ற உணர்வு இருக்கு, அதே பெரிய விஷயம். அதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல விஷயமா நான் காண்றேன். நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும், உங்களுக்குள்ளால அந்த தாழ்வு மனப்பானை விட்டுட்டு, இந்த அடுத்தவங்களை குறை சொல்றதெல்லாம் விட்டுட்டு, டெய்லி பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், தாழ்வு நல்ல ஒரு சிந்தை இருக்கணும். வசனங்கள் தான் சொல்லுது, அதாவது நல்ல ஜென்ம சுவாபம் நம்மகிட்ட மாறணும். சரியா? அப்படிதான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். நம்ம ஜென்ம சுவாபத்தை மாறி ஆண்டவருடைய ஒரு சுவாபம் வரணும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வரணும். நம்ம வாழ்க்கை ஆண்டவர் நம்மளை இந்த தேசத்தில் கொண்டு வச்சிருக்கிறாருன்னா எதுக்கு, நம்ம என்ன செய்யணும், ஒரு புரிதல் இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும், மெயின்லி நல்லா ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், ஆத்மாதான் செய்யணும். நம்ம மெயின் கோல் அதான் தான் இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் போகிற நேரம் அவர் கேட்பாங்க, எனக்காக என்ன செஞ்சீங்க, நான் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சேனே, நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்க கேட்பார். அப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். இந்த தேசத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதமாக நம்ம ஆத்மாதான் செய்யணும், மெயின்லி சுவிசேஷம் அறிக்கணும், அந்த காரியங்களை செய்யணும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி பைபிள் வாசித்து ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த தேசத்தில் வச்சிருக்கிறாரு, நமக்கு அதுக்கு எதை செய்யணும்னு தகுந்த அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். முதல்ல நம்ம குறை சொல்கிறத விடணும். அடுத்தது என்னென்னா, நல்ல தாழ்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும், அன்பு இருக்கணும், ஜெபம் இருக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில். இந்த வசனம் பழைய ஏற்பாட்டிலே இதை சொல்லியிருக்காங்க நமக்கு. நான் உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 11:19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன். அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நம்ம மனசு சேஞ்ச் வரணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். நீங்கள் இருக்க வேண்டிய காலப்படாது நமக்கு எல்லாரும் பாஸ்டர் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க, நாங்கள் ரியலாகவே மாறணும். கட்டாயம் எல்லாரும் கண்களை போடுங்க, ஜெயிப்போம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு மனத்தை நீங்கள் காண்றீங்கப்பா, நீங்கள் சர்வ வல்லமை எழுதியானப்பா. இவங்க உங்களுக்கு ஆத்ம ஆதாயம் செய்ய, உங்களுக்கு என்று ஓட, இந்த தேசத்தில் அநேக ஒரு கூட்டத்தை உங்களுக்கு கொண்டு வர நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்கள் வல்லனுக்கு தவறே. ஆமென். ஏய் ஷீபா, மறுபடியும் ஐயோ, சோறு பழைய பழக்கங்கள் மறந்து போறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கப்பா.
டெய்லியும் பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கணும், ஆத்துமாவை பண்ணணும். சரியா? திருச்சபையின் 14வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் அதே வேளையில் அதன் ஆரம்ப கால போதகரை, சபையை ஸ்தாபித்த போதகரை கௌரவிப்பது கடந்த காலத்துக்கான நன்றி உணர்வையும் எதிர்காலத்துக்கான நம்பிக்கையும் அழகாக இணைக்கிறது. எபிரேயர் 13:7 இப்போ வாசிக்கக்கூடிய அவசியமில்லை. எபிரேயர் 13:7 ஆனது தங்களுக்கு முதலில் தேவனுடைய வார்த்தை அறிவித்த தலைவர்களின் விசுவாசத்தை நினைவு கூறவும் சிந்தித்து பார்க்கவும் அதை பின்பற்றவும் சபையினருக்கு நேரடியாக அறிவுரை கூறுகிறது. ஆரம்பகால அல்லது சபையை ஸ்தாபித்த போதகரை நினைவு கூறுவதற்கான வசனங்கள் இப்பொழுது வாசியுங்கள். எபிரேயர் 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆமென், ஆமென். அப்போ போதகர்கள் அதாவது மெய்ப்பர்களை ஆண்டவர் நியமித்ததற்கு காரணம் என்று சொன்னால், எங்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு மாத்திரமல்ல, அவர்களை பின்பற்றி என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவை நான் பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்போ போதகர்மார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். என்று சொன்னால் அவர்கள் நீங்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்டு பின்பற்றுவதை விட உங்களை பார்த்து பின்பற்றுவதே அதிகம். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இன்றைக்கு அது ஸ்கிட்ல சிறந்த நடிகர்களும் கூட என்னடா இந்த கிறிஸ்து யோஜனை பேருந்தா விஷயம் உலகம். அப்போ இதை நாங்கள் கேட்கிற பொழுது இப்படியும் செய்கிறார்களா என்று சிந்தனை வருகிறது. ஆனாலும் நாங்கள் அதை செய்கிற பொழுது அது இயற்கையாகவே வந்து விடுகிறது. அப்போ we must be conscious of what we speak all the time. நாங்கள் பேசுவதை எப்பொழுதும் நாங்கள் சிந்தித்து பேச வேண்டியது அவசியம். எதேச்சையாக காரியங்கள் வார்த்தைகள் வந்து விடுகிறது. சபைக்குள்ளேயே அது நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான காரியங்களை விளைவிக்கிறது சொன்னால் சமுதாயத்திலே எப்படி இருக்கும்? வேலையிடங்களிலே இப்படியாக நீங்கள் காரியங்களை பேசுகிற பொழுது அவர்கள் வித்தியாசம் தெரியாது. அவர்கள் அழிவு பாதையிலே செல்வதற்கு அது எதுவாக இருக்கும். அப்போ இன்றைக்கு இந்த அவர்கள் போட்ட இந்த சிறு நாடகம் சிந்திக்க வைக்கும் ஒரு காரியம். என்று சொன்னால் நாங்கள் இதை குறித்து ஜாக்கிரதையாக இருப்பது கிடையாது. சபையை தேவன் உருவாக்கியதற்கு காரணம் இதுதான். சபையிலே நாங்கள் திருந்தாவிட்டால் உலகத்திலே நாங்கள் ஒரு இம்பாக்ட், ஒரு சாதனை செய்ய முடியாது. நான் இப்ப வாசித்த வார்த்தை என்ன சொல்கிறது என்று சொன்னால்,
எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் தலைவர்களை அவருடைய விசுவாசத்தை நினைவு கூற வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். நினைவு கூறுவதற்கான முதலாவது வசனத்தை வாசித்தாய்விட்டது. அடுத்த வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:3 வசனம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். பாருங்க, போதர்மார் படுற கஷ்டத்தை சபையார் உணர்வது கிடையாது. அவர்களுடைய சகிப்புத்தன்மை, குறிப்பாக பாஸ்டர் ஸ்டீவனை அறிந்தவர்கள், அவர் எவ்வளவு கடினமான பாதைக்குள்ளாய் சென்றார் என்று அறிந்திருப்பார். ஆனால் சகிப்புத்தன்மை அவரிடம் இருந்தது. அந்த சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் அநேகமான போதர்கள் என்ன செய்வார்கள்? வெட்டியை கட்டிக்கொண்டு ஓடி விடுவார்கள். என்றால் பயங்கரமாக இருக்கும் எதிர்ப்பு சக்திகள். அதனால் தான் வேதாகமங்களை எச்சரிக்கிறது. பல நேரடி சொல்லிவிட்டார், நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள் என்பதற்காக அநேகர் போதராய் வராதிருங்கள். அடுத்ததாக நீதிமொழிகள் 10:7 வாசிங்க. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கருடைய பேரோ அழிந்து போகும். நீதிமானின் நினைவு என்ன அர்த்தம் என்று சொன்னால், நீதிமானின் நினைவு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ அவர்களை குறித்து நீங்கள் சிந்திப்பது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் ஆசீர்வாதமாக இருக்கும்? சிந்திப்பதனால் உங்களுக்குள்ளாய் வரும் மாற்றங்கள். அது முக்கியமான காரணம். இப்பொழுது திருச்சபையின் 14வது ஆண்டு விழாவிற்கான வேத வசனங்களை பார்ப்போம். பிலிப்பியர் 1:3-6. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகமாக பாஸ்டர்மார்கிட்ட ஏதாவது தேவையில்லை போய் கேட்போம், இவர்கள் நிச்சயமாக செய்வார்கள். பாஸ்டர் ஸ்டீவனை பொறுத்தவரை அவர்கிட்ட தான் ஒன்றும் இல்லாவிட்டாலும் யாராவது உதவி போய் கேட்டால் ஒரு நாளும் இல்லைன்னு சொல்ல மாட்டார், பார்க்கலாம் என்று சொல்லுவார். சில வேளைகளிலே சபை தேவைகள் அதிகமாக இருக்கும், ஜஸ்டினுக்கு அது கூட தெரியும். அப்படி போய் கேட்டால் ஒன்று இல்லையே பாஸ்டர், எப்படி இதை சமாளிப்பது? ஆண்டவர் பார்த்துக்கிறார். அநேக தடவைகளிலே ஆண்டவர் பார்த்து கொண்டார். கடைசியாக மத்தேயு 16:18. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பேதுரு பார்த்து சொன்னார், நீ ஒரு கற்பாரை கொண்டவன், உண்மையில் சபையை கட்டுவேன். அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, கத்தோலிக்க டாக்டரின் மத விளக்கத்தின்படி பேதுரு தான் அந்த கற்பாரை, பேதுருவின் மேல் தான் ஆண்ட சபையை கட்டு. ஆனா அதை பேதுரு தான் சொன்னார். அப்போ சபை யார் மேல் கட்டப்பட்டிருக்கிறது?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு தனி மனிதனில் ஒரு சபை கட்டப்படுவது கிடையாது. சபையின் அஸ்திவாரம் கிறிஸ்துவே. அதனால்தான் எப்படியான சூறாவளி வந்து தாக்கினாலும் சபை ஒரு பொழுதும் அசைக்கப்பட மாட்டாது. அப்போ அர்த்தம் என்ன என்று சொன்னால், சபைக்குள் இருக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. சபைக்குள்ளாக வேரூன்றி இருப்பவர்கள் அசைக்கப்படுவதில்லை. மேக்கப் போடுறதுல ஒரு பிள்ளைகள் இல்லை செய்வார். என்று சொன்ன அவங்களை பார்த்தா அழகா இருக்கணும், அசிங்கமா இருக்கணுமா? அதுக்காக அவங்களை படுத்த இல்லை. ஆனால் ஒரு 5 நிமிஷம் இருக்கு, அதுல 2 வார்த்தை வாசிக்கிறது இதை செய்த விட மேலான. அதான் அர்த்தம். அதுதான் அர்த்தம். என்ன செய்யணும்? ஒரு 1/2 மணி நேரம் வெள்ள எழுப்பி இது ஒரு செய்யணும். அதுல ஒரு தப்பும் இல்லை. சரிதானே? ஆனாலும் உள்ளான சுத்திகரிப்பு, அழகுபடுத்துதல் இன்னும் மேலானது. சிலரோடு பேசுகிற பொழுது அந்த வித்தியாசம் தெரியும். என்ன கொஞ்ச நேரம் பேச மாட்டோமா என்று இருக்கும். சில பேரோடு பேசுற பொழுது ஓட வேணும் போல இருக்கும் இல்லையா? அதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த காரியங்களிலே உங்களை நீங்கள் அழகுபடுத்துங்கள். ஆண்டவர் சபையை உருவாக்குறதே காரணம் தான். சபை இஸ் a beauty salon. புரிந்து கொள்ளுங்கள். சபை ஒரு அலங்கரிக்கும் இடம். அப்போ சபைக்கு நீங்கள் 3 வாரம் தொடர்ச்சியா வராவிட்டா நீங்க அசிங்கம். அதை அறிந்து கொள்ள வேண்டும். சபை ஆண்டவர் ஸ்தாபித்தது நோக்கம் அழகாய் இருந்து அழகாய் அவரோடு போய் சேர வேண்டும். அதுதான் நோக்கம். தேவன் அழகாய் சிருஷ்டித்த இந்த சபை இன்னும் அழகுபடுத்தப்பட தினமும் மாறுபவர்களாக காணப்பட, குறிப்பாக இதை ஸ்தாபித்த போதகர்களுடைய அந்த விஷன் தரிசனம் சபையிலே நிறைவேற, சபை மக்களிலே நிறைவேற, அவருடைய போதனைகள் மற்றும் விழுமியங்கள் நிறைவாக செயல்படும்படியாக அவைகளுக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும். திருப்பமாக சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆத்ம பாரம் அவருக்கு நிறைவாக இருந்தது. அவர் அது வெளியிறக்கமா காட்டிக்கொள்ற ஆளா இல்லையா? வெளியிறக்கமா பார்த்தா சர்வ சுந்தரமாக தான் நிற்பார். எப்போ யார் யார் என்னென்ன சேவை போகணுமோ உடனே செய்வார். பாஸ்டர் நகருக்கு அஜ்மானுக்கு போகணும்னா வந்துருங்க, ரெடி பண்ணுங்க, வாருங்க. அப்படியாகத்தான் அவர் ஜீவித்தார். அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அழகுள்ளவர்களாக மாறுங்கள். ஆமென். பிரதர் நிக்சன் அவர்களை ஜெபம் பண்ணுவாங்க. காணிக்கைக்காகவும் இன்னைக்கு நம்ம விசேஷ செய்தியை சிஸ்டர் ஜாய் அவர்கள் கொடுக்க போகிறார்கள். ஆண்டவர் அவர்கள் லண்டன்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு இந்த ஆனிவர்சரியில் செய்தி கொடுத்துருக்காங்க. பிரதர் நிக்சன் அவர்கள் ஸ்தோத்திரம்.
பரிசுத்தமுள்ள தகப்பனே, கொடுத்த இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஒரு விசேஷித்தமான நாள் ஆண்டவரே. 14 ஆண்டுகளை நடத்திருக்கிறேன். இனியும் இந்த உலகத்தின் முடிவு பருவமும் இந்த சபையை நடத்துவீர், தூக்கி செல்கிறார்களே. அதனாலே உடைய அருமையான போதகர் அண்ணன் ஸ்டீவன் அவர்களை நினைத்து நான் சொல்லிக்கிறோம். ராஜா, அவர் விட்டு போன இந்த சபை ஒரு நாள் கூட தடைபடாமல் இம்மட்டும் அண்ணனுடைய உடன் பிறந்த தம்பியை கொண்டு நீர் இதை நடத்துகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பலப்படுத்துங்க. அவருடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்பட தேவன் கிருபை தருவீராக. இந்த நாளிலே நாங்கள் செய்தியை கேட்க போகிறோம். செய்தி கொடுத்து வந்திருக்கிற அம்மாவை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமான அந்த ஜெபம் இருக்கும்படியாக நம்ம கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த விசேஷ நாளிலே ஆண்டவர் எனக்கும் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே விசேஷமாக அங்கே குறிப்பிட்டது போல அங்கே பாஸ்டர் ஸ்டீவன் பிறந்த நாளிலே விசேஷமாக அவருடைய ஆத்தும பாரத்தை நாங்கள் காண்கிறோம். அதே நாளிலே ஆண்டவர் அற்புத விதமாக சபையை ஆரம்பிக்கிறதுக்கு வழி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக இந்த நாளிலே நாங்கள் இந்த 14 வருஷம் கடந்து இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து அதை நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற நாளிலே நான் என்னுடைய குடும்பத்தையும் நான் நினைவு கூறுகிறேன். அங்கேயும் நாங்கள் என்ன செய்வோம், ஆத்ம பாரம் என்றால் எந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போது எங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒவ்வொருடைய பிறந்த நாட்கள், எங்களுடைய பிறந்த நாட்கள் இருந்தாலும் அனிவர்சரி இருந்தாலும் நாங்கள் செய்கிற காரியம் அங்கே எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, ஆண்டவர் அறியாதவர்களை கூப்பிட்டு அங்கே பார்ட்டி வைப்போம். பார்ட்டி என்ன, ப்ரேயர் மீட்டிங். அப்போ பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஐயோ ப்ரேயர் மீட்டிங். ஆனால் இப்பொழுது என்னுடைய மகன் அங்கே பாஸ்டாக இருக்கிறார். 2 கிழமைக்கு முதலும் அதை அப்ரிஷியேட் பண்ணினார். அங்கே சொன்னார், தங்களுடைய பிறந்த நாள் என்றால் அங்கே ப்ரேயர் மீட்டிங் என்று சொல்லி. ஆனாலும் அதை முடித்து விட்டு அங்கே நாங்கள் கேக் வெட்டி எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற விளையாட்டுகளை நாங்கள் செய்து அங்கே அது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். எங்களுக்கு ஆண்டவர் அறியாதவர்கள் வந்து அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அப்படியாக எங்கெல்லாம் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதா எங்களுடைய பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துக்கிறார். மிச்சத்தை ஆண்டவர் பார்த்து கொள்வார். அப்போ அப்படியாக இங்கே நாங்கள் பார்க்குறோம் அற்புத விதமாக எப்படியாக அவருடைய ஆத்ம பாரத்தை பாஸ்டர் ஸ்டீவன் சிஸ்டர் கண்ணாவுடைய ஆத்ம பாரத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த நாளிலே அங்கே ஆண்டவர் சொல்ற காரியம் என்னவென்றால் ரோமர் 10ஆம் அதிகாரம் 14-15 பார்ப்போம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்தவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென், ஆமென். அப்ப இங்கே அதைத்தான் நாங்கள் அழகாக சொல்லுகிறார். நாங்கள் விசுவாசத்தை அறியாதவர்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி நற்சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும். அந்த நற்சுவிசேஷம் எப்படியாக இருக்க வேண்டும்? சமாதானத்துக்குரிய சுவிசேஷமாக இருக்க வேண்டும். அப்ப அவர்கள் அந்த சமாதானத்தை எங்கே காணுவார்கள்? எங்களில் காண வேண்டும். அப்ப எங்களிடத்திலே சமாதானம் இருந்தால் தான் நாங்கள் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். ஆனபடியால் ஆண்டவர் எங்களுக்கு விட்டு போன சமாதானம்
உலகத்தை விட்டு உலகத்துக்குரிய சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு போறேன்னு சொன்னார். அது மாத்திரமல்ல, அங்கே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கள் என்றால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது உங்கள் இருதயத்தையும் சிந்தனையையும் காத்துக்கொள்ளணும்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட சமாதானத்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு நாங்கள் செய்த பாக்கியம். ஆண்டவரத்திலே நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள், ஆண்டவரை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிதான செலாக்கியம். அப்போ அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டியது எங்களுடைய நோக்கம். அப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இயேசுவின் கட்டளை என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்ட காரியம் ஆத்ம ஆதாயத்துக்குரிய காரியங்களில் சில காரியங்களை பயந்து கொள்ள சொல்லி. அப்ப இயேசு கொடுத்த கட்டளை அங்கே மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 நாங்கள் பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிந்த காரியங்களை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்வோம், எங்களை நாங்களே தயார்படுத்துவோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென், ஆமென். இது இயேசு கொடுத்த கட்டளை. அங்கே அவர் வந்து எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், யார் தனியா தமிழ்நாட்களை மாத்திரமா சொல்லி இருக்கோம், சகல ஜாதிகளை. அப்ப உங்களை இந்த நாட்டிலே ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறதும் ஒரு நோக்கத்துக்காக. எல்லாருக்குமே ஆண்டவர் நோக்கம் வைத்திருக்கிறார். அவர் நோக்கம் இல்லாமல் ஒரு காரியமே செய்ய மாட்டார். அப்ப அவர் எங்களுக்கு கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதா ஆண்டவர் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம். சகல ஜாதிகளையும் விசுவாசிக்காரர்கள் சொல்றாரோ இல்ல, சீஷராக்கணும். அவரை போல கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ளே வர வேண்டும். அவரை போல நாங்கள் ஜீவிக்கிறது தான் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லுறது என்ன, அவருடைய கட்டளை என்ன, அவைகளை நீங்கள் கை கொள்ளும்படி, அதை நீங்கள் வாசித்து விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அதை நாங்கள் கை கொள்ளும்படி அங்கே ஆண்டவர் எங்களுக்கு அங்கே சொல்லி இருக்கிறார். அதை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்றது மாத்திரமில்லை, நாங்களும் அதை செய்ய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை அதுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் அங்கே கட்டளையாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த நாளிலே நான் என்ன காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவர் எனக்கு போட்ட காரியம் அக்கினி. அக்கினி, நெருப்பு, அந்த அக்கினியின் வல்லமை. அப்ப சாதாரணமாக நீங்கள் மாம்சத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அக்கினி கனகாரியங்களை செய்யும். என்ன செய்யும்? சுட்டரிக்கும், பட்சிக்கும், அனல் மூட்டும். குளிர்காலத்திலே நீங்கள் நெருப்பு எடுத்துட்டு அங்கே மோமாக இருப்பீர்கள். புடமிடும், அங்கே பொண்ணு எப்படியாக நல்ல பியோகோல்டா வர வேண்டும் அங்கே புடமிடுவார்கள். வெள்ளி களிம்பு நீக்கும், வெள்ளியிலே இருக்கிற களிம்பு நீக்கிறதுக்கு அந்த அக்கினி தேவைப்படுகிறது. சுத்தப்படுத்தும், அங்கே நாங்கள் பார்க்கணும் எத்தனையோ காரியங்களை நெருப்பில் போட்டு எடுத்து சுத்தப்படுத்துவார். இந்த பழைய காலத்தில் வீட்டிலே அங்கே ஸ்ரீலங்காவிலே அங்கே அம்மா சட்டி பழுதா போச்சுண்டா அங்கே நெருப்புக்குள்ள போட்டு அதெல்லாம் சுத்தப்படுத்தி தரணும். அப்படியாக நாங்கள் பார்க்கணும். வேவு, இப்போ நீங்கள் சாம்பிராணி குச்சியை கொடுத்தோணும்னா என்ன செய்யுங்கள், அது நெருப்பு கொடுத்தோணும். அப்போ அது சுகந்த வாசனை வீசும், பக்கினி கூட உருவாக்கும். அப்ப இதை நாங்கள் இது மாம்சத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆவிக்குரிய அக்கினியை பற்றி நாங்கள் சில காரியங்களை பார்ப்போம். அநேகம் உண்டு வேதாந்தத்திலே, ஆனால் நேரத்துக்கு ஏற்றபடி நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் பகிர்ந்து கொள்கிறேன். ஆவிக்குரிய அக்கினி, ஹோலி ஃபயர், அது வந்து பரிசுத்த அக்கினி. ஆவிக்குரிய அக்கினி அபிஷேகம், அதான் ஆவிக்குரிய அபிஷேகத்தை நாங்கள் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் முதல் 1-2 காரியங்களை பார்த்து விட்டு நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு போவோம். பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம்னா அக்கினி ஜுவாலை பற்றி எரியும் முச்செடி. அங்கே மோசேயை எப்படியாக ஆண்டவர் அழைத்தார், அங்கே எப்படியாக அவர் அங்கே அந்த அக்கினி ஜுவாலை பற்றி எரியும் முச்செடியை அங்கே கண்டார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2-6 மட்டும் நாங்கள் பார்ப்போம். அங்கே கர்த்தருடைய தூதன்
தேவனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாத ரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஆமென், ஆமென். அப்ப மோசேயின் கதை எல்லாருக்கும் தெரியும். ஏன் அங்க அவர் பிறக்கிற நாட்களிலேயே அவர் அங்க கொல்லப்பட்டிருப்பார். அங்கே நைல் நதியிலே அவரை தூக்கி எறியன்னு சொல்லி அங்கே பார்வன் ராஜா சொல்லியிருந்தார். ஆனாலும் தாயின் விசுவாசத்தை நாங்கள் காண்கிறோம். 3 மாதம் வைத்திருந்து அதற்கு மேல் அவளுக்கு ஒழித்து வைக்க முடியவில்லை. அவளும் நைல் நதியிலே தான் போட்டார். ஆனாலும் அங்கே தண்ணி உள்ளுக்குள்ள போகாதபடிக்கு காத்து விசுவாசத்தோடு அங்கே போட்டார். அப்ப அதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த இடத்திலிருந்து அவனை கொல்ல சொல்லி அங்கே வந்ததோ அதே இடத்திலிருந்து அங்கே அவளுக்கு சலுகை கிடைத்தது அந்த தாய்க்கு. அப்படித்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எங்க உங்களுக்கு பிரச்சனை வருதோ அதே இடத்திலிருந்து உங்களுக்கு அங்கே உங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அது மாத்திரமல்ல, அவர்கள் கஷ்டமான குடும்பமாக இருந்திருப்பார்கள். அங்கே அவருக்கு எல்லா சலுகையும் கொடுத்து பாதுகாப்பும் கொடுத்து அந்த ராஜகுமாரத்தின் மூலமாகவே அங்கே அவர் வளர்ந்து அவரை அங்கே கொஞ்சம் வளர்ந்த பிறகு அங்கே திரும்பமாக அங்கே அவர் பலசில போய் அங்கே வளருகிறார். அதை ஆரம்பத்தில இருந்தே ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆரம்பப்படுத்துறது மாத்திரமில்லை, அவர் எகிப்தியனை வளர்ந்த பிறகு எகிப்தியனை கொன்றபடியால் அவர் பயந்து ஓட வேண்டி இருக்கின்றது. ஓடி போனோன்னா உடனே ஆண்டவர் கூப்பிடவில்லை. 5 வருஷத்துல 10 வருஷத்துல கூப்பிடவில்லை. 40 வருஷம் சென்று அவர் படித்த எல்லா காரியங்களும் மறந்து போய் ஆடுகளை மேய்க்கிற மாத்திரம் அவருக்கு தெரியும். வனாந்தரத்திலே அங்க பகல் முழுக்க ஆடுகளையும் பானத்தையும் தான் பார்த்தவர் பேச முடியும். அப்படியாக இந்த இடத்திலே அந்த வனாந்தரத்திலே வறண்டு போன இடத்திலே அவரும் எல்லாம் மறந்து 80 வயது என்று சொன்னால் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படியாக நாங்கள் 80 வயதிலே இருப்போம் என்று சொல்லி அப்படிப்பட்ட நேரத்திலே தான் ஆண்டவர் அவரை கூப்பிடுறார். அது அப்படியாக கூப்பிடுறார். அவர் வறண்ட நிலை அங்கே பார்க்குறோம். வனாந்தரத்திலே வழக்கமாக முச்செடிகள் அங்கே அந்த வெக்கைக்கு எரிஞ்சிருக்கிறது சாதாரணமான காரியம். ஆனால் எது அவரை கவர்ந்தது? இங்கே முச்செடி எரிந்தது, ஆனால் இன்னும் பச்சையாக இருந்தது. அப்போ அதைத்தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த அக்கினி ஜுவாலையிலே முச்செடி அக்கினினால் ஜுவாலித்து எரிந்தும் வெந்து போகாமல் இருந்தது. அப்ப அவர் இது என்னடா, அப்பொழுது முச்செடி வெந்து போகாது இருக்கிறதை சொல்லி கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். அப்ப வழக்கமாக நடக்காத காரியம் தான் அற்புதம். எல்லாருக்கும் போல எங்களுக்கு நடந்ததுன்னா அது அற்புதம் அல்ல, அது சாதாரணமா எல்லாருக்கும் நடக்கிற காரியம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அசாதாரணமாக காரியங்களை செய்வார். அது மிகவும் முக்கியமான காரியம். அப்ப இங்கே பார்க்கிறோம், அவர் போய் அப்படியா ஆடுகளை மேய்த்து அதுவும் வறண்ட நிலத்திலே அங்க வனாந்தரத்திலே ஆண்டவர் அவரை கூப்பிடுறார். கூட வாழ்க்கை அப்படியாக இருக்கின்றதா? வறண்டு போய் இருக்கின்றதா? கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு படித்ததெல்லாம் மறந்து போய் அப்படி இருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர்களை அங்க கூப்பிடுகிறார். கூப்பிட்டு அங்கே அழகா வடிவாக அங்கே சொல்லுகிறார். அவர் அற்புத காட்சியை போகும் பொழுது அங்கே ஆண்டவர் முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவரை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அங்கே அவர் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார், அடியேன் என்றார். அப்பொழுது அவர் சொல்கிறார், நீ கிட்ட சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அங்கே சாதாரணமான வனாந்தரம், வழக்கமாக ஆடுகளை கொண்டு இடம். ஆனால் அங்கே அந்த முச்செடியிலே தேவன் அங்கே வரும் பொழுது, கர்த்தர் அங்கே தேவனுடைய தூதன் என்று அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் வரும் பொழுது அங்கே அவர் சொல்கிறார், நீ நிற்கிற அது பரிசுத்த பூமியாக மாறுகிறது. அப்படித்தான் நிற்கிற நாங்கள் சாதாரண ஆட்கள், பாவம் நிறைந்தவர்களை ஆண்டவர் ரட்சித்து வந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர்களை ரட்சித்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நாங்கள் பரிசுத்தராக ஜீவிக்க வேண்டும்.
அதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதை நாங்கள் நினைவு கொண்டு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். திரும்பமாக உலகத்துக்கு காரியங்களுக்குள்ளே மாவ வாழ்க்கைகளே நாங்கள் செல்லக்கூடாது. அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே நீ பாதரட்சியை கலட்டி போடு, இது பரிசுத்த பூமி என்றார். அடுத்த நீங்கள் 6-8 மட்டும் பார்ப்போம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென், ஆமென். அப்ப இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். மோசே என்று கூப்பிட்டு ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். அங்கே சொல்லுகிறார், எப்படியாக ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி. மோசைக்கு அதுதான் தெரியும். அங்கே அவருடைய பழையாட்களோட அவர்கள் அந்த காரியங்களை தாயங்க சின்னராக இருக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பா. அப்போ மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்தான். இதெல்லாப்பா முச்சொடி எய்தண்டு நான் பார்க்க போனால் அங்கேருந்து ஆண்டவர் பேசுகிறார். அவன் அங்கே பயந்தான். அங்கே எனக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லுறார், நான் திக்குவாயன் அப்படின்னு சொல்லி அந்நிய காரியங்களை சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் அவன் அனுப்புகிறார். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனம், அங்கே ஜனங்கள் எகிப்தியரோடு சேர்ந்து பாவத்தில் நடந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே அவருக்கு எப்படியா மோசைக்கு சொல்றார், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் முதலாவதாக நான் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அப்ப நாங்கள் உபத்திரவப்படும் பொழுது நாங்கள் யோசிப்போம், ஒருவருமே இல்லையா, நான் தனிச்சு உபத்திரவப்படுறேனே, எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருவருமே இல்லையான்னு சொல்லி அங்கேயே பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவர் பற்றிய காரியங்களே மறந்து போனார்கள். ஆனாலும் அங்கே ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அங்கே சொல்லுகிறார், ஆபிரகாமின், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அவர் அதை நினைவு கொண்டு அங்கே சொல்லுகிறார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அந்த பைபிள்ல 2 தரம் போட்டிருந்தால் நான் திரும்பவும் சொல்லுறேன், மகிழ்ச்சியா இருந்தேன். திரும்பவும் சொல்றேன்னா அங்கே பார்க்கவே பார்த்தேன் என்றால் ஆண்டவர் உற்று பார்க்கிறார். அப்ப எங்களுடைய வேதனைகளை ஆண்டவர் அங்கு உற்று பார்க்கிறார், உபத்திரவத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். பார்க்கிறது மாத்திரமில்லை, நான் கேட்டேன், கூக்குரலை கேட்டேன். சும்மா குரலை கேட்கல, ஐயோ கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். நீங்க கூக்குரலாவிட்டாலும் அங்கே சங்கீதம் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய பெருமூச்சுக்களை கேட்கிறவராக இருக்கின்றார். அப்ப ஆம்பளையர் சில வேளையில வழியால காட்டாயினம், பொம்பளையர் தான் நாங்கள் ஐயோ குறையோடு சொல்லி நாங்கள் விடுவோம். ஆனா சில வேளையில நீங்கள் பெருமூச்சு விடுவீங்க, ஆண்டவரே வெளியாட தெரியாவற்றிலும் ஆண்டவரான உங்கள் பெருமூச்சுகளையும் ஆண்டவர் கேட்கிறவனாக இருக்கிறார். அப்ப இங்கே அவர்கள் விடுகிற கூக்குரலை கேட்டு அடுத்ததாக அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன். அது எப்படிப்பட்ட வேதனையாக இருக்கலாம். நீங்கள் இங்கே சந்தோஷமாக கழிக்கிற நேரத்திலும் அங்கே உள் மனதிற்குள்ளே இருக்கிற வேதனை சில வேளையில வெளியாக்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் அவர் அதையும் அறிந்திருக்கிறார், உங்கள் வேதனைகளையும் அறிந்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட வேதனையாக இருக்கலாம். உங்களுக்கு இந்த நாட்டிலே இந்த நாட்டுக்குரிய வேதனைகள் சாதாரணமாக விசா பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், குடும்ப பாரங்கள், பண பிரச்சனைகள், அப்படியாக அடிமத்தனங்கள், வேலை இடங்களிலே வேலை செய்தாலும் காசு கிடைச்சிருக்காது, அடிமத்தனமாக வளர்த்துவாங்க. இப்படியா எத்தனையோ வேதனைகள் இருக்கலாம், எத்தனையோ விதமான வேதனைகள். அதே நேரத்தில் வாலிபருக்கு வித்தியாசமான வேதனைகள், அப்படியாக எத்தனையோ வேதனைகள் இருக்கின்றாங்க. அதே போல நாங்கள் எத்தனையோ காரியங்கள் பார்க்கலாம். யங் ஃபேமிலிஸுக்கு அவர்களுக்கு வித்தியாசமான வேதனைகள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். யாரும் அறியாவிட்டாலும்
ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாங்கள் சில வழி சொல்லி உடனே வாட்டியா கோயிந்து அதுதான் எனக்கு சாதாரணத்தில் உங்களுக்கு விளங்காது, நான் படுற கஷ்டம் உங்களுக்கு விளங்காது என்று சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் எங்கள் வேதனை அறிந்திருக்கிறார். அப்ப அவர் அதை அறிந்து அதை மோசேக்கு சொல்லுகிறார். சொல்லி அவர்கள் எகிப்தின் கைக்கு விடுதலையாக்க. அப்ப நான் உன்னை அழைக்கிறேன், முதலாவதாக நான் அவரை விடுதலையாக்க வேண்டும். விடுதலையாக்கி போட்டு சரி யூ ஆர் ஃப்ரீ நவ், போய் கூட அளவில் பாருங்க ஆண்டவர்களே இல்லை. அடுத்த ஆண்டு என்ன சொல்றார், அவர் அந்த தேசத்தில் இருந்து நீக்கி எகிப்தில் போய் நீங்க சரி இப்ப நீங்க விடுதலை உங்களோட அளவில் போய் பார்த்து கொள்ளுங்க, நீங்க இப்ப ஃப்ரீ மேன்னு சொல்லாமல் அங்கே சொல்றார், அந்த தேசத்திலிருந்து அவர்களை நான் நீக்கி போட்டு விட இல்லை. கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற என்ன சொன்னா அங்கே விளைச்சல், பாலும் தேனும் ஓடுகிற விளைச்சல். அங்கே இன்னொரு வசனம் அங்கே இருக்கிறது, வானம் திறந்து மழை பொழிந்தது, அப்பொழுது அங்கே புல்லு எல்லாம் வளர்ந்து அங்கே பசுக்கள் அதை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நல்ல பால் வரும். அதே மாதிரி அங்கே மலர்கள் தான் பூக்கள் வரும் பொழுது தேனி அங்கே உங்களுக்கு தேனப்படும். அப்படியாக விளைச்சல் உள்ள இடத்துக்கு கூட நான் கொண்டு போகிறேன். பாலும் தேனும் ஓடுகிற நிலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். நிலமான தேசம், அது மாத்திரமில்ல விசாலமான தேசம், நெருக்கமா ஒடுக்கமா இல்லாமல் உங்களுக்கு சகல சுதந்திரத்தையும் ஆண்டவர் அப்படியாக தன்னுடைய எஞ்சனங்கள் அவர்களை நான் விடுதலாக்கி அப்படியாக அவர்களை விளைச்சலான இடத்துக்கு நான் கொண்டு வரதுக்கு இறங்கினேன் சொல்லி அங்கே அவனை கூப்பிடுகிறார். அப்ப 9ஆம் 10ஆம் வசனத்தை பார்ப்போம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்ப இங்கே பார்த்தோம்னா இந்த 9ஆம் வசனத்திலே திரும்பமாக சொல்றார், இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் எங்க வந்ததா, என் சந்நிதியில் வந்து எட்டினது. சில வேளையிலே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், அது கூரைக்கு மேல போவார், நாங்கள் விழுந்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே அதை தேர்வு ஆண்டவர்கிட்ட இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்துட்டு ஆண்டவரே இனிமேல் நாங்கள் இங்கே நல்ல நாடகம் போட்டீர்கள் அப்படியாக நாங்கள் இருக்க வேணும்னு சொல்லிட்டு இந்த அதுக்குள்ளால போனோன்னே நாங்கள் மறந்து போடுவோம். பழையபடி நாங்கள் பழைய குருடி கதவை திறவடின்னு சொன்ன மாதிரி நாங்கள் அந்த அடுத்த சண்டை மட்டும் அப்படியாகத்தான் இருப்போம். அப்போ எங்களுடைய ஜெபம் அங்கே மேலே போகாது. ஆனா இங்கே அவருடைய கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அப்படியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். வெளிப்படுத்தலையும் ஒரு வசனம் இருக்கு, அப்படியாக அவருடைய த்ரோன் அங்கே எப்படியாக அவருடைய சந்நிதியிலே எங்களுடைய ஜெபங்கள் ஒரு நாளுமே வீணா போகாது. ஏன் அவைகள் அங்கே சேர்க்கப்பட்டு அவருடைய சந்நிதியிலேயே அங்கே ஃப்ரேக்ரன்ஸாக சொந்த வாசனையாக அங்கே கொடுக்கப்படும். ஒரு நாளும் எங்களுடைய ஜெபங்கள் வீணா போகாது. நாங்கள் உண்மையாகவே உண்மை முத்தவர்களாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறவனாக இருக்கிறார். அப்ப இங்கே பார்க்கிறோம், ஈத்தியர் அவர்களே ஒடுக்குற ஒடுக்குதலை கண்டேன். அவர்கள் வேதனை அறிந்தால் ஏன் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார், எல்லா பக்கத்தினாலே ஒடுக்கப்படுகிறார் என்று சொல்லி நீ வாண்டு அங்கே கூப்பிட்டு எப்படியாக மோசே போய் அங்கே அவனுக்கு அது சில காரியங்கள் அவனுக்கு சும்மா இருந்திருக்குமே. அவன் அங்கே பலசிலே வளர்ந்தபடியால் அங்கே அந்த ராஜா இறந்த பிறகு மற்ற ராஜா வந்தாலும் அங்கே அவன் அங்கே அவரோடு போய் அங்கே ஜனங்களை மீட்கத்தக்கதாக இருந்தான். மீட்பு சல்வேஷன் அங்கே பார்க்கிறோம். எப்படியாக எத்தனை அங்கே மீட்டு கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாகத்தான் ஆண்டவருடைய ஆண்டவரும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலையில இருந்தாலும் ஆண்டவர் எஞ்சனம் நீங்கள் எல்லாரும் ஒரு நாள் ஆண்டவர் அறிந்தவர்களாக இருக்கலாம், அறியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் ஒருவருமே இன்று இங்கு கூடி வரவில்லை. அப்ப ஆண்டவர் உங்களை காண்கிறதவனாக இருக்கிறார், கேட்கிறதவனாக இருக்கிறார், அறிந்ததவனாக இருக்கிறார், உங்களுடைய வேதனைகளை அறிந்ததவனாக இருக்கிறார். நீங்கள் உங்களை ஒடுக்குதலை அவர் அங்கே கண்டதவனாக இருக்கிறார். ஆனபடியால் அவர் அற்புத விதமாக அங்கே அவர் உங்களை விடுவிப்பார். அதுதான் அங்கே அவர் சொல்றார், நீ போ. ஒவ்வொருவரையும் அதான் அழைத்திருக்கிறார், நீ போ, மற்றவர்கள் நீ போ என்று சொல்லி ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். அழைத்து
அங்கே எத்தனையோ அழிந்து போகும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்காகத்தான் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். அழைத்து அவர் சும்மா விட மாட்டார். எல்லாம் அங்கே மோசடி பார்க்கிறோம். உன்னிடத்துல என்ன இருக்கிறது? அவர்கிட்ட இருந்தது மாடு மேய்க்கிற போல். அதில் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் அங்கே அற்புத விதமாக அந்த கோலை பாதித்தே ஆண்டவர் எப்படியாக 10 வாதிகளுக்குரிய காரியங்களை செய்கிறார். செங்கடலை பிடிக்கிறார். அந்த கோலை கண்மலையை அடித்து அந்த வறண்ட நிலத்திலே வறண்ட கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைக்கிறார். அதுவும் சாதாரண கொஞ்சம் தண்ணீர் அல்ல. அங்க அப்படியாக எத்தனையோ லட்சக்கணங்கள் குடிக்கவும் மிருகங்கள் கூட அங்கே குடிக்கத்தக்கதாக ஆண்டவர் அப்படியாக அந்த கோலை கொண்டு, அந்த சாதாரண கோலை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்வதவனாக இருக்கிறார். அப்படியா தான் எங்கள்கிட்ட என்ன இருக்கிறது தான் ஆண்டவர் கேட்பார். கேட்டு அதை கொண்டு உங்கள்கிட்ட இருக்கிற காரியங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதவனாக இருக்கிறார். ஏன் நாங்கள் செய்வதில்லை, ஆண்டவர் செய்வார். ஆனால் நாங்கள் அதற்கு எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். நீ வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாங்கள் சாட்டு போக்கு சொல்லலாம். அப்படியா தான் நாங்கள் மோசையும் சொன்னோம். ஆனாலும் ஆண்டவர் அங்கே அற்புதமாக அங்கே அனுப்புகிறார். அதை நீங்கள் பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியும் நான் சின்ன பிள்ளை, எனக்கு ஒன்றும் தெரியாது, எப்படி கதைப்பேன் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு வார்த்தையை தருவேன், நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். அப்படியாக அநேக உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அது நாங்கள் பார்க்குறோம். அப்படியாக அற்புதமாக ஆண்டவர் அங்கே படித்து வந்தார். அப்போ அதே போல இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் நேரம் அடிக்கடியாக போதும். அப்போ கீழ்ப்படியாமை, அதாலே நாங்கள் சில காரியங்கள் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டிலே அங்கே நாங்கள் பார்த்தோம் என்றால் இட்ஸ் அக்கினி, இட்ஸ் கன்சியூமிங் ஃபயர், பட்சிக்கும். அதுக்கு நீங்கள் லேவியர் 10:1-2 வாசியுங்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். இங்கே நாங்கள் பார்க்குறோம். இங்கே ஆரோனின் குமாரனை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. அப்படியாக அற்புதமாக ஆண்டவர் ஆரோனை கூப்பிட்டு அவருடைய குமாரரையும் அங்கே அபிஷேகம் பண்ணி அவர்களை மாத்திரம் ஆசாரிக்கு கூடாரத்திலே காரியங்களை செய்யும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அக்கினியை உண்டாக்குறார்கள். அது அந்நிய அக்கினி, ஆண்டவர் சொந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். கீழ்ப்படியினாலே வந்த காரியம். அதே போல இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் அப்போ அங்கே அவர்களுக்கு அந்த நியாயத்திற்கு அங்கே நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அது நீங்கள் வாசன்ற பிள்ளைகளாக இருக்கலாம். யாருக்கும் கீழ்ப்படியாமையில் வந்த காரியங்கள். சில வழியில் நாங்கள் மெய்ப்படுற பிள்ளைகள் யோசிக்கிறது நாங்கள் வித்தியாசம் சொல்லி, அப்படி அல்ல. ஆண்டவர் கட்டளைக்கு யாரும் நாங்கள் கீழ்ப்படுத்தி நடக்கும் பொழுது அற்புதமாக காரியங்கள் நடக்கும். அதனால் அதே போல கீழ்ப்படி உள்ள ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் தானியேல் நாங்கள் முழுக்க வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லாதபடியால் அந்த 23-30 மட்டும் நீங்கள் முழுக்க அதை நீங்கள் வாசிக்கலாம். 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரருக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அப்ப இங்க பார்க்கிறோம். அங்கே அவர்கள் அங்கே நேபுகாத்நேசரை அங்கே பெரிய ஒரு சிலை வச்சு அவரை வணங்க சொல்லினா இல்லாட்டி அவைக்கு அங்கே அக்னியிலே அவர்கள் போடப்படும். அங்கே சூட 7 விதமாக அங்கே நெருப்பூட்டி அவர்களை போட்டோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 4 பேர் அங்கே அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நேபுகாத்நேசரை வணங்க மாட்டோம், உங்களுடைய தேவனைத்தான் வணங்குவோம் என்று சொல்லி இருக்கும் பொழுது அங்கே அவர்கள் அதனாலே அங்கே அவர்கள் அங்கே சூளைக்கில் போட வேண்டி வந்தது. அப்பொழுது அவரை போட்டவர்கள் அங்கே செத்து போகிறார்கள். ஆனால் அவர்களோ சாப்பிடவில்லை. அதே நேரத்திலே அங்கே 4வது ஆளை அவர்கள் காண்கிறார்கள். அப்படியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். 4வது ஆளின் சாயல் எப்படி இருந்தது? தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருந்ததுன்னு சொல்லி அங்கே ஆண்டவரை கண்டார். அப்படி விதமாக ரட்சிக்கிற தேவன் அவர். அப்ப அங்கே பார்க்கிறோம் நேபுகாத்நேசர் அதை கண்டு அங்கே சொல்றார், இவ்விதமா ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை சொல்லி அங்கே கட்டளை கொடுக்கிறார். அதை பார்க்கிறோம். எப்படியாக அங்கே அது மாத்திரமில்லை, அங்கே அவர்களுக்கு நடக்குது. அவர் சொல்றார், எங்களை அவர் விடுவிப்பார், விடுவிக்காவிட்டாலும் நாங்கள் சாபம் உண்டு. ஆனால் அதற்கு பிறகு ராஜா அவர்கள் பாபிலோன் தேசத்திலே அவர்களை உயர்த்தினான் அங்கே சொல்லப்படுறது. ஆண்டவருக்கு நடக்கும் பொழுது
நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு நீ ஓகே இல்லைன்னு சொல்லி, ஆனாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அது எங்க இருந்து வருகிறது? ராஜாவிடத்திலிருந்து வருகின்றது. அப்படியாக தான் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதவனாக இருக்கிறார். அப்படியாக என்ன ஒரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லி போட்டாங்களே போறேன். 1 ராஜாக்கள் 18 24 34 39 பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி எப்படியாக ஆகாப் ராஜா ஆண்டவரை விட்டு விலகின ஒரு பொல்லாத ராஜாவாக இருந்தால், அப்ப அங்கே அவர்கள் பாகால்ல வணங்குறவர்களாக மற்ற தெய்வங்களை வணங்குறவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அங்கே 400 பாகால் தீர்க்கதரிசிகளையும் 450 யெசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிராத்தின் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அங்கே எலியா ஒரு சபா விடுகிறார். எலியா தீர்க்கதரிசி நீங்க கூப்பிடுங்க, எப்ப அக்கினியால அங்கே உத்தரவு கிடைக்கப்படுகிறதோ அவர் தான் தெய்வம்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். அப்ப அங்கே அவர்கள் அங்கே வந்து கூடி அங்கே காலை முதல் மத்தியானம் மட்டும் அவர்கள் தங்களை எல்லாம் கிழித்து குக்கரட்டு எப்படி கூப்பிட்டு அங்கே நடக்க இல்லை. அந்த பணி நேரத்திலே அங்கே ஆண்டவர் ஆரம்பத்திலே சொன்ன காரியம் காலை மாலையில் அங்கே பரிசெலுத்த வேண்டும். அந்த பரிசெலுத்துற நேரத்திலே அங்கே நாங்கள் பார்க்கிறோம் எப்படியாக எலியாவின் கூப்பிடுதல் கேட்டு கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலியையும் சகலத்தையும் பட்சித்து போட்டது. அப்ப 39ஆம் வசனத்தை பார்த்தீங்கள் என்றால் 39ஆம் வசனத்தை மாத்திரம் வாசி. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்ப இங்க பார்க்கணும் அப்படியாக ஜனங்கள் கண்டு கர்த்தரே தெய்வம் சொல்லி ஒரு நாளைக்குள்ளே 24 மணி நேரத்துல நடக்குது. அங்கே அந்நிய தெய்வங்களுக்கு பின்னால போனவர்கள் முற்றுமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கே 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் அங்கே கொல்லுகிறார்கள். அதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாகத்தான் நாங்கள் எலியா தீர்க்கதரிசி மூலமாக நடக்கிறது. அப்ப என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அக்கினி ஸ்தம்பம் எப்படியாக நாங்கள் யாத்ராமம் 13:21 நீங்கள் வாசிக்க வேண்டாம். அங்கே பார்க்கிறோம் எப்படியாக அங்கே 40 வருஷம் வனாந்தரத்திலே அவர் வழி நடத்துகிறார். அப்ப அவர்களுக்கு அங்கே இரவிலே அது வெளிச்சத்தை கொடுத்தது, அவர்களுக்கு அது அனல் மூட்டம் ஓமா இருந்த குளிர்காலத்திலே அங்கே வனாந்தரத்திலே பாதுகாப்பு கொடுத்தது. அங்க தேவனுடைய பிரசன்னம் அவர்களை வழி நடத்தினர். அடுத்த இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா அக்கினி ரதம். அப்ப எலியா காலத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசிக்க வேண்டாம், ஆனால் வீட்டிலே போய் வாசிக்க வேண்டாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நீங்கள் 9லிருந்து 11 மட்டும் பார்த்தீங்க என்றால் அப்படியாக எலியாவும் எலிசாவும் அங்கே போய்கொண்டிருக்கிறார். எலிசாவுடைய சீசனாக இருந்தால் போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அவனை எடுத்துக்கொள்கிறார். அவர்கள் பேசிக்கொண்டு போகையில் அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகள் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றில் பரலோகத்துக்கு ஏறி போனான். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் சாகாத ஒரு ஆளிலே அங்கே ஈனோக்கை விட எலியாவும் ஒருத்தனாக இருந்தார். எப்படியாக அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரையும் வந்து அங்கே அவன் ஏற்றுக்கொண்டது. அப்ப எலிசா அதை பார்த்தா உனக்கு ரெண்டுதனையான உனக்கு வரம் கிடைக்கும் சொன்னபடி அவன் அங்க பார்க்கிறோம். எலியா செய்த அற்புதங்களில் எலிசா ரெண்டுதனையான காரியங்களை செய்தார். அதே போல எலிசாட காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் 2 ராஜாக்கள் வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன். 6ஆம் அதிகாரம் 15, 17 மட்டும் பார்த்தீங்கள் என்றால் எப்படியாக அங்க பரலோகத்து சேனை ஹெவன்லி ஹோஸ்ட் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். யாரு? கேமாசி. அங்க அவனுடைய வேலைக்காரன் விடிய காத்தால் எழுப்பினா சீரிய பட வருகிறது. அதை பார்த்தா ஐயோ நாங்கள் சாப்போறமே என்று சொல்லும் பொழுது எலிசா சொல்றான், உங்களுடைய கண்களை நீங்கள் ஆண்டவரை திறந்து விடும். அப்பொழுது அங்கே பார்த்தார். அப்படியாதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அங்கே ஹெவன்லி ஹோஸ்ட் அங்கே எங்களுக்கு எங்களோட சாதாரண மாம்ச கண்களாலே நாங்களே காண முடியாது. அப்படியாக எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கின்றார். அதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததா நீங்க பார்த்தீங்கன்னா புடமிடும் அக்கினி. அப்ப எங்களை சுத்திகரித்து கர்த்தருடைய ஆக்கும் படிக்க நீங்க மல்கியா 3:2-4 வாசிக்க வேண்டாம். எங்களை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடைய இருக்கும் படிக்கு காணிக்கையை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அப்பொழுது யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் சொல்லி அங்கே நாங்கள் மல்கியா பார்க்கிறோம். எங்களை புடமிடுகிற தேவன்
அப்பொழுது நாங்கள் முறுமுறுத்து ஐயோ ஏன் இப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் சொல்லக்கூடாது. அவர் எங்களை புடமிட்டு எங்களுடைய காணிக்கைகள், நாங்கள் ஆண்டவருக்கு செய்கிற காணிக்கைகள் அது பிரியமாக இருக்கிறதுக்காக அதை செய்கிறார். இப்போ புதிய ஏற்பாட்டில் நான் உங்களுக்கு ஒன்றோட காரியங்களை சொல்லுவேன். யோவான் சாணர் அங்கே பார்க்குறோம், மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறார். அதை நீங்கள் வாசிக்க வேண்டாம். நான் வாசிக்கையில் 3:8-12 பார்க்கலாம். அங்கே சொல்றார், எனக்கு பின் வருகிறவர் அவர் பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி அங்கே அக்கினி அபிஷேகத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் காத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சியலாக இருப்பீர்கள் சொல்லி எருசலேமிலேயும் யூதேயாவிலேயும் சமாரியாவிலேயும் உலக முடிவு வரையும் சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அப்படியாக அவர் இருக்கும் பொழுது அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கினது. அப்ப அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம், பேதுரு எப்படி அவன் மறுதளித்த பேதுரு அங்கே அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் அங்கே சொல்லும் பொழுது அங்கே நாங்கள் பார்க்கிறோம், பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு அங்கே பார்க்கிறோம். அங்கே அவர்கள் வரத்தினாலே வரங்களை பெற்று ஒவ்வொரு பாஷையை பேசுகிறார்கள். அங்கே அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறோம். அநேக தேசத்திலிருந்து வரவர்கள் அதை பார்த்து வியந்தார். அதே போல நாங்கள் பார்க்கிறோம் 2:14 பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு அநேகம் பேர் அங்கே பார்த்தீங்கள் என்றால் 36-41 வசனத்தை நீங்க வாசிங்கள் என்றால் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும். அங்கே இயேசு கிறிஸ்துவை மறுதளித்த சனம் அங்கே சொல்லுகிறது, அங்கே அங்கே கூடியிருந்தவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படி இயேசு சொல்றார், மனம் திரும்பி பாவம் என்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி அந்த நாளிலே அங்கே ஜனங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்து சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். ஐயோ பயந்து ஏனோதான் ஏற்றுக்கொள்ளவில்லை, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஏறக்குறைய 3000 பேர். அப்ப அதை தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம் என்றால் அதில் ஒரு முக்கியமான வசனம் 39ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு அங்கே சொல்லப்படுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அப்ப இனி வரவழைக்கும் அங்கே இருக்கிறவர்கள் அல்ல, அப்படியேத்தான் எங்களுக்கும் இனி நீங்கள் ஆண்டவர் அறியார்கள் எங்கி வரவழைக்கும் ஆட்களுக்கும் அங்கே அங்கே சொல்லப்படுகிறது. எங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கிறபடியா அப்படியாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தனிப்பட்ட முறையிலே அங்கே நாங்கள் சொன்னது போல அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பெற்றுதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. அப்படியா நீங்கள் செய்யும் பொழுது அங்கே அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தது. அதே மாதிரி நீங்க ரோமர் 12:11 பார்த்தீங்கன்னா, ஆவியிலே அனலாயிருங்கள், தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்ப ஊழியம் செய்தல் சொன்னால் ஆத்மாதாயம். அங்கே 2 தீமோத்தேயு 1:6 பார்த்தீங்கன்னா, தேவ வரத்தை நீங்கள் அனமூட்டுங்கள். அப்ப தனி மனிதன் ஆவியிலே செய்ய வேண்டும் என்றால் தனிப்பட்ட ஜெபம், அது மாத்திரமல்ல வார்த்தை ஆவிக்குரிய உணவை நாங்கள் தினமும் நாங்கள் படித்து தியானிக்க வேண்டும். அதே மாத்திரமல்ல ஆவிக்குரிய சகோதரோடு நாங்கள் அங்கே ஒருவர் ஐக்கியப்பட்டு உற்சாகப்படுத்தி காரியங்களை செய்ய வேண்டும். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எல்லாவற்றையும் செய்தது மாத்திரமில்லை, வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்ப இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு புதிய எண்ணெயினாலே உங்களை அபிஷேகிக்க வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். அப்ப அறியானவர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த வரங்களே நாங்கள் பார்க்கிறோம். ஆவிக்குரிய வரங்கள் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், அங்கே ப்ராக்டிக்கல் கிஃப்ட்ஸ் அங்கே சொல்லப்படுகிறது ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி. ஏதாவது ஆண்டவர் உங்களுக்கு உங்களை வழிநடத்துவார். ஆண்டவரையால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவத்திலே எங்களை திரும்பமாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய புதிய அபிஷேகத்தினாலே ஆண்டவர் கத்தர் ஜெபிப்போம். தேவன் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு தெளிவாக பேசியிருக்கிறார். அவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் மோசே என்று சொல்லி அவருடைய நோக்கத்தை தெளிவாக சொல்லி வெளிப்படுத்தி, அது மாத்திரம் நம்மை காண்கிற தேவன், நம்மை கேட்கிற தேவன், நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன், நம்மை விடுதலையாக விரும்புகிற தேவன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நம்மை கொண்டு போகிற தேவன், அக்கனியினாலே நம்மை நிரப்பி வரங்களினாலே நிரப்பி ஆத்மா ஆதாயம் செய்யும்படிக்காக
எப்படி பேதுரு பரிசுத்தாவினால் அக்னியினால் நிறைந்து பேசின பொழுது ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட்டது போல நம்மையும் கொண்டு ஆண்டவர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படிக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறதுனால கேட்ட செய்திகளுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவன் உடைய திட்டத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவன், எங்களை கேட்கிறவர், எங்களை காண்கிறவர், ஆண்டவரே எங்களை விடுதலையாக்குகிறவர், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு எங்களை கொண்டு வருகிறவர். அது மாத்திரமல்ல, எங்களை அபிஷேகித்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவராக எங்களை மாற்றுகிறவர், உடைய வரிக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர். ஆகினாலும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உடைய வசனத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே உடைய வசனத்தை கேட்டு அதன்படி வாழுகிற கிருபைகளை தருவீராக. வசனத்தை போதித்த ஆண்டிகாய் ஸ்தோத்திரம், பாஸ்டர்காய் ஸ்தோத்திரம், உங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் பேசின காரியம் சொன்னால் அக்னி அபிஷேகம். அப்போ சபை அக்னி அபிஷேகத்தில் முன்னோக்கி செல்ல போகிறது. அர்த்தம் என்ன சொன்னால், ஒவ்வொருவரும் சபையின் அங்கத்தில் ஒவ்வொருவரும் அக்னி அபிஷேகத்தினால் நிறைந்து முன்னோக்கி செல்ல வேண்டும். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 14 வருஷங்களை நிறைவு செய்யும்படியாய் தேவரீர் அனுக்கிரகம் பண்ணி அதற்காக நன்றி ஆண்டவரே. இது மட்டும் ஆண்டவரே ஒரு குறைவும் இல்லாமல் சபையை பராமரித்து வழிநடத்தினீர் ஆண்டவரே. இரவிலும் பகலிலும் உமது பிரசன்னம் அக்னி சம்பவமாகவும் மது சம்பவமாகவும் வழிநடத்தி சென்றது. அதற்காக நன்றி ஆண்டவரே. சபை மக்களுக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இன்றைய நாளும் ஆண்டவரே, குறைவோடு வந்த பிள்ளைகள் நிறைவாக செல்லவும், தேவைகளோடு வந்த பிள்ளைகள் கர்த்தர் தேவைகளை சந்தித்தார் என்ற உறுதியோடு செல்லவும் தேவரீர் ஆசீர்வதியும். இந்தபடியே சரீரத்திலே சுயினமாய் பிரவினமாய் இருக்கவர்கள் உம்மது சுவத்தை பெற்றுக்கொள்வார்களாக. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக ஒற்று முழுவதுமாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும் அக்னி அபிஷேகத்தினாலே ஒரு பிள்ளைகளை நிரப்பி வழிநடத்தும். துதி கனமாய் எல்லாம் நோக்கி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் ஆண்டவர் திரும்ப வரும்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.